ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எங்க வீட்ல என்ன டிஃபன்னா, ஒயிட் கலர் பாஸ்தா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வாட்டர் இருக்கு இல்லையா? நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கான ஆயில் விட்டு, இந்த பாஸ்தாவ நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணிய வடிச்சுட்டு, கொஞ்சம் அதிலேயே லைட்டா ஆயில் ஊத்தி, கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க கொஞ்சமா. போட்டுட்டு பூண்டு இருக்கு இல்லையா? தோல் உரிச்சுட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அத போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கான மைதா மாவு அடுப்ப இந்த நேரத்துல சின்னதா பண்ணிட்டு, மைதா மாவு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த பட்டரும், இந்த பூண்டு நறுக்கி போட்டுருக்கோம் இல்லையா? அது வதக்கியிருக்கோம்ல, அதோட சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. இந்த இடத்துல கண்டிப்பா கட்டி தட்டும். பாலு காய்ச்சின பால் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதில கலந்து விட்டுக்கோங்க. மைதா மாவு வந்து கட்டியாகாம கொஞ்சமா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க கலந்து விடும்போது கொஞ்சமா கெட்டி தட்டும். அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்தா இருக்குல்ல, அத அப்படியே எடுத்து இந்த கடாயில போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. கண்டிப்பா அடுப்பு அந்த சமயத்துல சின்னது தான் பண்ணிக்கணும். ஏன்னா கெட்டி தட்டும். கலக்கி விட்டுட்டு, இந்த ரெட் சில்லி இந்த இது இருக்கு இல்லையா? இந்த பீஸாவுக்குலாம் குடுப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லியை லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் தனியாக வரும்ல, அந்த அந்த இதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பீஸாவுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த ஆர்கன்லாம் அதையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு, நம்ம இது சீஸ் இருக்கு இல்லையா? ஸ்லைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் வேறு ஏதாவது சீஸ் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக மூடி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடும். இது சாப்பிட்றதுக்கு க்ரீமியா இருக்கும். சூடா இருக்கும்போது சாப்பிட்ருங்க. அப்பதான் பெட்ரு. இப்ப நான் செஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா? சாப்பிட போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். உங்களுக்கு வேணா காரம் வேணும்னா ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். சூப்பரா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியா ஹோட்டல்ல உள்ளது மாரியே இருக்கும். ஓகே. சூடா இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா பெட்ரு. எனக்கு கொஞ்சம் ஆறிச்சுன்னு தான் நெனைக்கிறேன். இனிமே தான் சாப்பிடணும். இங்க என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இறால் தொக்கு வச்சிருக்கேன். நைட்டு பண்ணேன். அது கொஞ்சோண்டு இருந்துச்சு. அத எடுத்து வச்சுட்டு ஹீட் பண்ணி சாப்பிடுறேன். ஓகே. இதான் இன்றைய ஸ்பெஷல். எல்லாரும் கண்டிப்பா இந்த பாஸ்தா ரெசிபிய செஞ்சு பாருங்க. எங்க செல்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். சரி, நேரம் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுறேன். பாய். வாங்க சாப்பிடலாம். டைம் ஆச்சு. சூப்பரா இருக்கு.